பிரதமருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியையும் ராகுல் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அவரையும் சந்தித்து பேசியிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அது குறித்த விவரங்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைகிறார். சுசித்ரா, இந்த சந்திப்பின் விவரங்கள். தமிழ் டெல்லியில் உள்ள ஜன்பத் சாலையில் அமைந்திருக்கும் சோனியா காந்தியுடைய இல்லத்தில் தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை அமைச்சர் உதயநிதி தற்போது நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக திமுகவுடைய இளைஞர்களின் மாநாட்டிற்கு அவர்கள் அனைவரும் வர வேண்டும், வந்து பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் விடுத்து அதற்கான ஒரு நேரில் அவர்களை அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலை திமுகவானது உறுதிப்படுத்தியது. சற்று முன் பிரதமருடனான சந்திப்பிற்கு பிறகு நேரடியாக தற்பொழுது ஜன்பத் சாலையில் அமைந்திருக்கும் சோனியாவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. செயலர்கள் அவருடன் குறிப்பாக டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் திமுகவுடைய மூத்த தலைவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்தடுத்த பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை காங்கிரஸ் ஆனது முடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலினுடைய அந்த தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி குறித்த பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரும் இந்த சமயத்தில் தான் இந்த ஒரு சந்திப்பு தற்பொழுது முக்கிய கூட்டணியாக அமைந்திருக்கும் திமுகவுடனான தலைவர்கள் மத்தியில் தற்போது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரைவில் இளைஞரணி மாநாடு என்பது சென்னையில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கூட்டணி கட்சிகளை சார்ந்த இளைஞரணி தலைவர்களுக்கும் அவர் நேரடியாக சென்று அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் என்ற முறையில் ராகுல் காந்திக்கு நேரில் அழைப்பு விடுக்க வந்தவர் தற்போது மரியாதை நிமித்தமாக சோனியாவையும் தற்பொழுது சந்தித்து இந்த ஆலோசனையை நடத்தி வருவது மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்கப்பட வேண்டும். இன்று காலைதான் தமிழகத்தினுடைய அந்த கூட்டணி குறித்த பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் KS அழகிரி மற்றும் செயலர்கள் உடனான ஒரு ஆலோசனை என்பதும் டெல்லியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் நடைபெற்றது. இன்று மாலை தற்பொழுது இந்த திமுகவுடைய இளைஞர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சமயத்தில் பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிரதமர் உடனான சந்திப்பு மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உடனான சந்திப்பு அரசியல் களத்தில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.